1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன். இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படித்தான் சொல்லுகிறார். உங்கள் எல்லாரிலும் நான் அதிக பாஷைகளை பேசுகிறேன். அப்படி அவர் எத்தனை பாஷைகள பேசினார்? பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நாம் சில விஷயங்கள நம்ம பார்ப்போம். இந்த பவுல் தர்சு பட்டணத்தை சேர்ந்த ஒரு யூதனாக இருக்கிறார். பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவர். சிலிசியா நாட்டினுடைய தலைமை பட்டணம் தான் இந்த தர்சு பட்டணம். கல்வி, செல்வம் இந்த இரண்டிலும் மேன்மை பெற்ற ஒரு ஊராக இந்த தர்சு பட்டணம் இருக்கிறது. அதனால இந்த பட்டணம் நிகரில்லாத ஒரு பட்டணம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு துறைமுக பட்டணமா இருக்கின்றபடியினாலே, அநேக மனிதர்கள் வியாபாரத்து நிமித்தமாக வந்து செல்வது வழக்கம். அப்படி அநேக மொழிகளை பேசுகிற மனிதர்கள் அங்கே வந்து செல்வது ஒரு இயல்பான காரியமா இருந்தபடியினாலே, அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் அநேக மொழிகளை பேசுவது ஒரு இயல்பான ஒன்றாக இருந்தது. சரி. சிறப்பாக கல்வி நிமித்தமாக அங்கே 2 பல்கலைக்கழகங்கள் இருந்தன. அத்தேனே, அலெக்சாந்திரியா அப்படிங்கிற அந்த 2 பல்கலைக்கழகங்கள் பவுல் வாழ்ந்த காலத்தில புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களா இருந்தது. இவ்வளவு விஷயங்கள் அங்க இருக்கிறபடியினாலே, ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி போல அந்த சிட்டி இருந்திருக்கிறபடியினாலே, அந்த ஊரில் வாழ்வது பெருமையான ஒன்றாக கருதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில, பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். நான் யூதன். சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து, இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து, முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு, இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல, நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படின்னு தன்னை குறித்து சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனை மொழிகளில் பேச முடியும் என்பதை பரிசுத்த வேதாகம் நமக்கு தெளிவாக கூறவில்லை. ஆனால், உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறபடியினாலே, அவருடைய வாழ்க்கை முறையை ஒட்டி அவர் எவ்வளவு பாஷைகளை பேசியிருக்க முடியும் என்று நாம் பார்க்கலாம். 1. கல்வி பயிலும்போது இவர் ரோம் அரசாங்கத்தினுடைய ஒரு குடிமகனாக இருந்ததனால, அந்த ரோம் அரசாங்கத்தினுடைய முதன்மை மொழியாகிய லத்தீன் அப்படிங்கிற மொழியை இவர் அறிந்திருக்கிறார். அதில சரளமா பேசவும், எழுதவும் அவருக்கு தெரியும். அப்படி இருந்தா மட்டும் தான், அந்த ரோம குடியுரிமை பெற்ற அந்த பவுல் கல்வி கூடங்களிலே கல்வி பயின்றிருக்க முடியும். ஆகவே அவர் லத்தீன் மொழியை பேச, படிக்க, எழுத அறிந்தவராக நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். 2வதாக இந்த ரோம் அரசாங்கத்தினுடைய 2ஆம் மொழி, செகண்ட் லாங்குவேஜ் ஆகிய கிரேக்கம் அப்படிங்கிற மொழியை அவர் அறிந்திருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 21:37 சொல்லுகிறது, அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில், அவன் சேனாதிபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்கு பாஷை தெரியுமா என்று கேட்கிறான். ஏன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த மனிதனுடனே கிரேக்கு பாஷையிலே பேசியிருக்கிறார். அப்போ 2வது லாங்குவேஜ் அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்தது கிரேக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 3வது லாங்குவேஜ் அவர் அறிந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கிரேக்க மொழியினுடைய மற்றொரு வடிவமாக இருந்த கொயின் அப்படிங்கிற இன்னொரு கிரேக்கம். இந்த மொழியையும் அறிந்திருந்தார். அவர் தம்முடைய கடிதங்களை எல்லாம், நிருபங்களை எல்லாம் இந்த கொயின் அப்படிங்கிற கிரேக்க மொழியிலையும், தூய்மையான கிரேக்க மொழியிலையும் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம அறிந்திருக்க வேண்டியது. ஸோ, கிரேக்கம், கொயின் அப்படிங்கிற அந்த 3வது மொழியும் அவர் அறிந்திருக்கிறார். 4வதாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு யூதன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால இவர் எருசலேமில கமாலியேல் அப்படிங்கிற ஒரு பெரிய யூத ரபி. யூத ரபி அப்படின்னா யூத மத போதகர். இவருக்கு கீழ கல்வி பயின்றிருக்கிறார். அதனால அவர் எபிரேய மொழியில சரளமான ஒரு புலமை பெற்றிருக்க வேண்டும். ஏன்னா, யூத ரபிமார்கள் எபிரேய மொழியில தான் நியாயப்பிரமாணங்களை, தோரா அப்படிங்கிற அந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை கற்றுத் தருவார்கள். ஆகவே அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எபிரேயத்தை நன்கு கற்றிருக்க வேண்டும். அதேபோல பவுல் தன்னை ஒரு பரிசேயர் அப்படின்னு சொல்றாரு. இந்த பரிசேயர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, தோராவின் மாணவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போஸ்தலர் 21:40 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேயு பாஷையிலே பேசத் தொடங்கினான். அதான் ஹீப்ரு லாங்குவேஜ், எபிரேயு பாஷை. இப்போ ஒரு விஷயம் பாருங்க. பவுல் சவுலாக இருந்த காலத்தில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமாகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமாகும்போது பவுலோடு என்ன பாஷையில பேசினார் அப்படின்னா, அப்போஸ்தலர் 26:14 அவர் சாட்சியாக சொல்லுகிறார். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே, சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேயு பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து ஆவிக்குரிய நிலையிலே ஒரு மனிதனோடு கூட பேசும்போது, அந்த மனிதன் என்ன மொழியை அறிந்திருக்கிறானோ, அந்த மொழியிலே பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும்போது, "இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன்" அப்படிங்கிற வார்த்தை வானத்திலிருந்து கேட்டுச்சுன்னு சொல்லி நம்ம பரிசுத்த வேதாகமத்தில வாசிக்கிறோம். எந்த பாஷையில? அங்கு கூடியிருந்தவர்கள் என்ன பாஷையை அறிந்திருந்தார்களோ, அந்த பாஷையிலே தேவன் பேசினார். பிதாவாகிய தேவன் பேசினார். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ 4வது மொழியாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயு மொழியை பேசியிருக்கிறார். 5வதாக அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்திருக்கக்கூடிய இன்னொரு மொழி என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவர் எபிரேய மொழியை ஏற்கனவே அறிந்திருக்கிறார். ஆனபடியினாலே அந்த எபிரேயத்தோடு தொடர்புள்ள இன்னொரு மொழி இருக்குது. அது அரமைக் மொழி. இதுதான் யூத குடும்பங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளுகிற மொழி. எபிரேய மொழி கற்றுக்கொள்ளுகிற மொழி. பிரமாணங்களை, பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிற மொழி. அரமைக் மொழி குடும்பங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளுகிற ஒரு மொழி. ஆகவே எபிரேயத்தை கற்றுக்கொண்டிருக்கிற இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் நிச்சயமாக அரமைக் மொழியையும் பேசியிருக்க வேண்டும். ஏன்னா, சில வசனங்களை அவர் எழுதும்போது, நிருபங்கள் எழுதும்போது சில வசனங்களை, சில வார்த்தைகளை அந்த அரமைக் லாங்குவேஜில் எழுதியிருக்கிறாங்க. அதற்கு ஆதாரமாக பேதுருவை குறிப்பிடும்போது பாறை அப்படின்னு அவர் குறிப்பிடுகிற அந்த வார்த்தை அசலான, அதாவது உண்மையான, சரியான அரமைக் வார்த்தையாக இருக்கிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் பேதுருவுக்கு வழங்கப்பட்ட ஒரு பெயர். மேலும் 1 கொரிந்தியர் 16:12 மாரநாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதற்கு வாரும் ஆண்டவரே அப்படிங்கிறது பொருள். இந்த மாரநாதா அப்படிங்கிற வார்த்தை அரமைக் மொழியை சார்ந்தது. ஆகவே அரமைக் மொழியையும் அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்திருக்கிறார். நாம் அறிந்து கொள்வோம். 6வதாக அப்போஸ்தலர் 28:1 நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். ஒரு மெலித்தா அப்படிங்கிற தீவுல கப்பல் பயணம் செய்யும்போது புயலால கரை ஒதுக்கப்பட்டு அங்கே போய் சேர்றாங்க. இந்த மெலித்தா தீவார் கிரேக்கு பாஷையோ அல்லது லத்தீன் பாஷையோ பேசாம அவர்கள் தங்கள் சொந்த பாஷையை பேசினவர்கள். அதனால தான் இந்த தீவில் உள்ளவர்களை மெலித்தா தீவார் அப்படின்னு மற்றவர்கள் அழைத்திருக்கிறாங்க. இந்த தீவுல நடந்த விஷயமெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். மெலித்தா தீவார் இவங்கள நல்லா கவனிச்சுக்கிறாங்க. விறகு எடுத்து போடும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையில ஒரு பாம்பு சுற்றி கொண்டது. ஓ! இவன் வந்து செத்து போயிருவான் அப்படின்னு சொல்லி நெனச்சாங்க. பாம்பு அப்போஸ்தலனாகிய பவுலை கடித்திருக்கிறது. செத்து போவான், மரித்து போவான்னு நெனச்சுக்கிட்டு இருந்தா, கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு தீங்கும் அடையாதபடி பாதுகாத்தார். உடனே எல்லாரும், ஐயோ! இவன் மனுஷன் கிடையாது, இவன் தேவன் அப்படின்னு சொல்லி கடவுள் என்று சொல்லி புகழ்ந்தார்கள். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அந்த மெலித்தா தீவோரோடு கூட சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நற்செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த தீவார் என்ன பாஷை பேசுனாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த பாஷையை அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்திருக்கிறார். ஒருவேளை மொழிபெயர்ப்பாளர் வைத்து பேசியிருப்பாரோ அப்படின்னா, இவங்க கூட போனவங்கலாம் அப்படி மொழிபெயர்க்கிற அளவுக்கு ஞானம் உள்ளவர்களா என்னன்னு தெரியாது. ஆனா, அந்த மெலித்தா தீவார் பேசிய பாஷைய அப்போஸ்தலனாகிய பவுல் பேசியிருப்பார். ஏன்னு கேட்டா, இந்த மெலித்தா தீவார், கிரேத்தா தீவார் இவங்க எல்லாமே இந்த வியாபாரத்துக்காக அந்த நகரத்துக்கு, தர்சு பட்டணத்துக்கு வந்து போகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்றபடியினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்களுடைய பாஷையும் அறிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் 6வது பாஷை. இதுபோல பல தீவுகளுக்கு அவர் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. பல தேசங்களுக்கு போய் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது, அந்தந்த தேசத்தாருடைய, அந்தந்த தீவாருடைய பாஷையும் அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்து வைத்திருக்கிறார். அப்போ ஒரு சராசரி மனிதன், பவுலோடு கூட இருந்த மனிதர்களிடத்தில இருக்கிற மொழி அறிவு, ஒரு மொழியோ, 2 மொழியோ பேசுவாங்க. எபிரேயு, அ அரமைக் அல்லது கிரேக்கம், லத்தீன் இப்படி ஒரு சில மொழிகள ஒரு சில மனிதர்கள் பேசுவாங்க. ஆனா, பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார், நான் உங்களைக் காட்டிலும் அநேக பாஷைகளை பேசுகிறேன். அப்போ இது பவுலுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையாக இருக்கிறது. ஏன்னா, அப்படி அநேக மொழிகளை அறிந்திருந்தபடியினால தான், இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் தேசங்களுக்கு பயன்படுத்தினார். அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, ஒரு திறமை கொடுக்கப்படுகிறது, ஒரு தாளந்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, அந்த திறமைகள், தாளந்துகளை கர்த்தர் என்றைக்காகிலும் ஒரு நாள் பயன்படுத்தும்படி கிருபை செய்வார். அதுதான் முக்கியமான விஷயம். இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் தனிப்பட்ட முறையில குறைந்தபட்சம் 5 முதல் 6 மொழிகளை அவர் அறிந்திருந்தார் அப்படிங்கிறது நிச்சயம். அதற்கு மேற்பட்ட மொழிகளையும் அவர் பேசியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மெலித்தா தீவுல போய் சுவிசேஷம் மட்டும் சொல்லல. அங்க பிற்காலத்தில ஒரு சபையையும் அவர் உருவாக்கி, அநேக சீஷர்களை அங்கே உருவாக்கினார் அப்படிங்கிறது அந்த தீவினுடைய ஒரு வரலாறாக இருக்கிறது. இப்படி பவுல் அநேக மொழிகளை அறிந்திருந்தாலும், நான் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதைக் காட்டிலும், யாருக்கும் விளங்காத பாஷைகளை பேசுகிறதைக் காட்டிலும், என் கருத்தோடே கூட சில வார்த்தைகளையே பேசுவதை விரும்புவேன் அப்படின்னு ஏன் சொல்றார் அப்படின்னா, கூடியிருக்கிறவங்க விளங்கிக் கொள்ளத்தக்க வார்த்தைகளை பேசினால் தான் அது பிரயோஜனமாக இருக்கும். விளங்காத பாஷையை பேசும்போது அது பிரயோஜனமாக இருக்காது என்று சொல்லி, எனக்கு அநேக பாஷைகளை தெரியும். ஆனா, என் கூட இருக்கிறவங்க என்ன பாஷைய புரிஞ்சுக்குவாங்களோ, அந்த பாஷையில நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அழகாக
கர்த்தர் தன்னை எதற்கு பயன்படுத்துகிறார், நீங்களும் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இப்படி கர்த்தர் நாம் பெற்றிருக்கிற தாளந்துகளை அவருடைய ஊழியத்திற்கென்றே பயன்படுத்தக்கூடிய நாட்கள் வரும். அதற்காக நாம் ஆயத்தமாக இருப்போம். அநேக ஜனங்களை கிறிஸ்துவின் சீஷர்களாக நாம் மாற்றுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.